மற்றவர்கள் முன்னிலையில் சாப்பிட அல்லது பேச தயங்குகிறீர்களா? அந்த வெட்கம் உங்கள் வாழ்க்கையையே முடக்குகிறதா? சிறுவயதிலிருந்தே பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அல்லது நண்பர்கள் நம்மை குறை கூறும்போது அது நம் மனதில் ஒருவித தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் ஏற்படும் வெட்கம் 50-60 வயது ஆனாலும் பலரை விட்டு விலகுவதில்லை. இந்த வெட்கத்தால் 4 பேர் முன்னிலையில் சாப்பிடவோ, பேசவோ அல்லது நமக்கு பிடித்த உடைகளை அணியவோ கூட நாம் தயங்குகிறோம். இதனால் நம்மால் முழுமையான மனிதனாக வாழ முடியாமல் போகிறது. பிறக்கும் போதே யாரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு பிறப்பதில்லை. வளர வளரத்தான் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்கிறோம். எனவே அந்த தாழ்வு மனப்பான்மையை உடைத்துவிட்டு நம்மால் எதையும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். தாழ்வு மனப்பான்மையை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போக்கி தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள இதோ 3 எளிய வழிகள். 1. மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். ஒவ்வொரு நபரின் வாழ்க்கை பயணமும் திறமைகளும் வெவ்வேறு. சமூக வலைதளங்களில் மற்றவர்கள் காட்டும் வெற்றிகரமான வாழ்க்கையோடு உங்கள் நிஜ வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். உங்கள் கவனத்தை மற்றவர்கள் மீது வைப்பதற்கு பதில் உங்களுடைய முன்னேற்றத்தின் மீது வையுங்கள். நேற்றைய விட இன்று நீங்கள் ஒரு படி முன்னேறினால் அதுவே பெரிய வெற்றி. 2. சுய விழிப்புணர்வு மற்றும் பலத்தை அறிதல். உங்களிடம் இருக்கும் குறைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் உங்களிடம் உள்ள திறமைகளையும் ஸ்ட்ரெங்த்ஸ், சாதனைகளையும் ஒரு பட்டியலாக எழுதுங்கள். சிறிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை நீங்களே பாராட்டுங்கள். உங்களை பற்றி நீங்களே பேசும்போது எப்போதும் நேர்மறையான சொற்களை பயன்படுத்துங்கள். 3. சிறு சிறு இலக்குகளை நிர்ணயித்து அடையுங்கள். அச்சீவ் ஸ்மால் கோல்ஸ். மிகப்பெரிய மாற்றங்களை ஒரே நாளில் எதிர்பார்க்காமல் தினசரி செய்ய வேண்டிய சிறிய வேலைகளை திட்டமிடுங்கள். அவற்றை ஒவ்வொன்றாக முடிக்கும்போது என்னாலும் முடியும் என்ற எண்ணம் உங்களுக்குள் உருவாகும். இந்த சிறு வெற்றிகள் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை அழித்து தன்னம்பிக்கையை விதைக்கும். சிறிய விஷயங்களுக்காக வருத்தப்பட்டு வாழ்க்கையை இழக்காதீர்கள். உண்மையாக இருங்கள், அழகாகச் சிரியுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள்.